நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா டிஸ்ட்ரிக் காந்தலூருக்கு வந்திருக்கோங்க. கேரளாவில் காந்தலூருக்கு வந்திருக்கோம். காந்தலூரில் வந்துட்டு காந்தலூர் கிளாம்பிங் அப்படின்ற அந்த டூரிசம் மூலியமாக வந்துட்டு நம்ம இங்கே வந்து 2 days 1 night ஸ்டே பண்ணுறோம். அவங்க வந்துட்டு விலா அண்டு டென்ட்டு ரெண்டுமே வந்து 2500 rupeesக்கு வித் ஃபுட்டோட வந்துட்டு அகாமடேட் பண்ணுறாங்க. பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் வில்லா. கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டு மறைச்சிருக்கனால என்னால் கிளியராக காட்ட முடியல. ஸோ நான் உள்ளே போய் காட்டுறேன் வில்லா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வில்லாவுக்கு வந்தாச்சு. எஸ் வாவ், இந்த வில்லாவுக்கு பேர் ரோஸ். வாவ், ஸ்டைலிஷாக இருக்கார்ல ஒரு நம்ம கூட வேலை பார்க்குறாரு. ஸோ நைஸ். டென்ட்டை விட வில்லா உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. அதே பெட் சைஸ் தான். வாஷ் பேசின் அண்ட் பாத்ரூம்ஸ். ஓகே, ஸோ இதுதான் டென்ட்டு. இந்த டென்ட்டில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். உள்ளே எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மிஸ்ட் இல்லை. இப்போ ஃபுல்லாக கவர்டு, ஒன்றுமே தெரியல. பா, என்ன மாதிரி ஒரு லொக்கேஷனுங்க காந்தலூர். மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஸோ பியூட்டிஃபுல். இந்த காந்தலூர் கிளாம்பிங் வந்துட்டு வில்லா ஸ்டே, டென்ட் ஸ்டே ரெண்டு இது ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அது நம்ம இருக்கிறது வந்துட்டு இப்போ வந்து டென்ட் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உள்ளுக்குள்ளே பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டென்ட்டில் வந்துட்டு 4 பேர் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த பெட்டுக்கு வந்து தாராளமாக 3 பேர் கூட தூங்கலாம். 4 பேர். இதே டென்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த ஏரியா வந்து பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து கரண்ட் இல்லாததுனால நம்மளால் கொஞ்சம் தெளிவாக காட்ட முடியல. டார்க்காக இருக்கிற இந்த ஏரியா தான் பாத்ரூமு. நீங்கள் இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயாச்சு. ஜீப்புக்கு போகிறோம். நம்மளை வந்து நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறாங்க. வாங்க போகலாம். டிரைவர் வந்ததும் நம்ம ஏறி போயிடலாம். ஓகே. இவங்க தான் நம்மளுடைய கொலீக்ஸ். முன்னாடி ஸ்டைலாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு ஹாய். ஹாய். எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. பாப்பா ஓரமா வர உட்காந்துருக்கேன். ஒழுங்கா பிடிச்சிக்கிட்டு உட்காரு. நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வரும்போது இந்த அளவுக்கு மிஸ்ட் இல்லை. நம்ம உள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. பயங்கரமாக இருக்குங்க. கிளைமேட்டை பாருங்கள், ரொம்பவே மோசமாக இருக்குங்க பாதை. அதனால தான் வந்துட்டு இறக்கி விட்டாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி போன ஒரு ஜீப் ஒன்று வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிது.
போட்டிருக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் இழுத்து கொடுத்துட்டாங்கன்னா இப்போ வரண்டான்னு வர அதானுக்கு கேரளா. ஸோ ஏற்கனவே பாதை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அகலமான பாதையாக இருந்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு ஒத்தையடி பாதை, ஒரு ஆள் மட்டும் நடக்கிற மாதிரியான ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம். ரொம்பவே குறுகலாக இருக்குது. 2 பக்கம் மரங்கள் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. இங்கே வரைக்கும் ஜீப்பில் இறக்கி விட்டாங்களா? இங்கெல்லாம் ஜீப் வர்றது கஷ்டம். அதான் பார்த்தேன் ஏற்கனவே ஒன்று மாட்டி நின்றுச்சுல. ஒத்தையடி பாதையில ஒத்தையில போறவளே, கரடி வந்து வழிமறிச்சா காட்டுக்குள்ள என்ன செய்வ என்ன செய்வ? கரடி தான் நம்மளை பண்ணும். எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கா? குளிக்கலாமா? குளிக்கலாமா? அது மட்டும் வேணாம். வீடியோவா போட்டோவா? அருவிக்கு பேரு வாட்டர் ஃபால். கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாப்பா அப்படி கேமரா எடுத்து ஓட மாட்டேங்குது தலையில. மிஸ்ட் மட்டும் இல்லாம இருந்தா அருவி இன்னும் வேற லெவல்ல இருக்கு. மிஸ்ட் மட்டும் இல்லாம இருந்தா அருவி என்ன அருவியா இருக்கும்? How do you feel, Mr. Bhupesh Kumar? Awesome. Wow. Awesome. திட்டுவா புயல் வந்தும் இவ்வளோ பேர் வந்து இறங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். திட்டுவா வந்தானே யார் திட்டினா என்ன, யார் திட்டுவா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை இங்கே கொஞ்சம் சேஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா இருக்கு வியூலாம். ஆனால் வந்து அங்கங்கே தடுக்கி விடுறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. அந்த கட்டை தடுப்பே இல்லை மாதிரி சொல்கிறாங்க. தடுப்பே இல்லை. அதில் வந்து 100 பேருக்கு மேலே ஆலய நினைக்கிறேன். சேஃப்டி இல்லை. சேஃப்டி கம்மியாக இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் ஸ்லிப்பானா சல்லுன்னு போயிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக கீழே இதை ஆனால் ஏதோ பரவாயில்லாமல் போயிட்டுருக்காங்க. என்ன மாதிரி ஒரு காட்சி. அங்க பாரு அங்க பாருங்க. இரு நாங்க தின்னுக்கிறோம். பொறுமையா ஊதணும்டா. சுடும் போல. அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹனிராக் என்ட்ரின்ட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கவனம், பாப்பா வச்சுக்கிட்டு கவனம். ஒரு குகை மாதிரி இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அங்க பாருமா எப்படி இருக்கு இந்த இடம். பயங்கரமா இல்ல? பயங்கரமா இருக்கு. ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஏற்றமாக தான் இருக்குது. எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. உண்மையிலே டயர்டாக தான் இருக்குது. ஆனால் வந்தாச்சு, ட்ரிப்புன்னு வந்தாச்சு. பார்ப்போம், வாங்க போகலாம்.
செட் பண்ணி தரீங்களா? பாத்துருக்கீங்களா ஜங்கிள் புக் பெஸ்ட்? ஜங்கிள் புக் தான் பார்க்குறான். அடை தேன் அடை. அதில் கரடி வந்து கரடியா? ஆமாம், அது மவுளி அனுப்பிடுவோம்ல. அங்கே என்ன இருப்பாங்க? அங்கே என்ன கெயிட் சொல்கிறாரு பாருங்க. டச் பண்ணிட்டு கைடு மாதிரி இருக்கீங்க. இப்படி அங்கே போய் எடுப்பாங்க. அவங்க வேற பக்கம் கூட நல்லா தேன் எடுத்து வச்சிருக்கலாம். கலக்காயெல்லாம் ஓ இது அவ்வளோதான். அவ்வளோதான். அட போய் எதை பார்த்தாலும் அது ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ண ட்ரை பண்ணுறேன். மலை உச்சிகளில் வந்து அங்கங்கே வந்து தேனிடை நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ராக்குக்கு பேர் ஹனி ராக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே ஜூம் போனால் பிரேக் ஆகும். ஸோ தட்ஸ் இட். ஹனி ராக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மலையேற்றம், அப்புறம் மலை மேலே இருக்கிற அந்த தேன் கூட பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இது இன்னொரு இடத்துல கொஞ்சம் நல்லாவே தெரியுது தேனடைகள். ஓகே, தான் வந்து நம்ம ஹனிராக்கு போயிட்டு வந்த பாதை. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கீழே இறங்குது. கொஞ்சம் மலை ஏறி இறங்குறது கஷ்டமாக தான் இருக்குது. அடிக்கடி வந்து மலை ஏறினவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. பட் கொஞ்சம் பழக்கப்படாதவங்களுக்கு நிறையவே கஷ்டம் தான் சொல்லணும். பாயிண்ட்ன்ற இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எனக்கு பாயிண்ட் மட்டும் தான் தெரியுது, வியூவே தெரியல. அதுவும் என்னன்னு தெரியல பாப்பா, போய் பார்க்கலாம். மேலே ஏறினாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே இது வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த வியூ பாயிண்ட் மேலே ஏறி போய் லேடரில் ஏறி போய் பார்க்குற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் டெஃபினட்டாக அதில் ஏறி போய் பார்த்தாலும் வெறும் புகையாக தான் தெரிய போகுது. அது இங்கேருந்தே பார்த்துக்கலாம். நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட். மேலே போய் பார்த்துட்டு பசங்க இறங்கி வராங்க. வியூ பாயிண்ட்ல ஏறிட்டு இருக்கோம். ஹலோ. ஹாய். பாய் 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 பாய். பாப்பா கூட்டு ஓகே. வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே மிஸ்ட்டு, அதனால் நம்மளால் வியூ பாயிண்ட் சரியாக பார்க்க முடியல. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்கு பாருங்க. கம்ப்ளீட்டாகவே மிஸ்ட்டு, கம்ப்ளீட்டாகவே மிஸ்ட்டு. ஓகே, தள்ள முடியுதாயிடுச்சு. இப்போ நல்லது கலக்குறீங்க கலக்குறீங்க தினேஷ் அவரு. இப்படியே தான் முடியலன்னா ஓகே, ஸோ மொதல் ஜீப்பு கிளம்ப போகுது. சீக்கிரம் மூவ் பண்ணலாம். அதில் அவ்வளோதான் இடம். ஓ
ஸோ ரொம்ப வெட்டான ஏரியாவாக இருக்கிறதுனால தள்ளி எடுக்கிறாங்க. அதை கூட தள்ளு 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 அதையும் போட்டுருவாங்க. மேடம் பாத்தீங்களா இல்லையா ஐயோ ஆவி. ஹாய். கண்ணாடி போட்ட. ஓ கண்ணாடி வரையா? ஸோ ஹலோ. க்ளோஸ் அப்ல எடுத்து ஏதாவது பண்ணி வச்சுங்க. ஸோ வேன் கிளம்பிருச்சு. ஜீப்பு கிளம்பிருச்சு. புழுங்க புழுங்க போய்கிட்டு இருக்கோம். இந்த மேடு பழத்துலையும் பயங்கரமாக ஓட்டுறாங்க. இல்லை ஜீப் ஓட்டி ரொம்ப அனுபவம் போல. ஹாய், நைட் ஆகியாச்சு. நைட்டில் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் வச்சுட்டு டின்னர், நான்வெஜ் டின்னர், சிக்கன் கறியோடு வந்துட்டு டின்னர் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் செட்டப் வந்து நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே மட்டும் கிடையாதுங்க, இந்த எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டே ஹோம், காட்டேஜஸ் ஸ்டே பண்ணுற ஹோம்ஸ் தான். இந்த இடத்துல என்னால் கொஞ்சம் தான் காட்ட முடியுது. மலையை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டே ஹோம்ஸ் தான். நல்ல ஒரு இன்கம் பார்க்குறாங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ், பயங்கரமாக இருக்குது. லைட்டிங் செட்டப்பு பகல் ஃபுல்லாக அவ்வளோ மிஸ்ட்டுங்க. இப்போ பார்த்தா வானம் அப்படியே கிளியராக இருக்குது. இப்படி இருக்கிற என்விரான்மெண்ட்டை தான் நான் வந்து பகலில் எதிர்பார்த்தேன். அவ்வளோ எப்படி இருந்துச்சு? குட் மார்னிங், சே குட் மார்னிங். சில் மார்னிங், சில் மார்னிங் சொல்லுங்க. சில் மார்னிங். என்னென்ன பண்ணணும்? bathroom, ஓகே. school, ஸ்கூலா? நம்ம ஊர்லயே இல்லையே. நம்ம
ஸ்கூலா? வார்த்தையே சொல்லாத பாப்பா. இந்த ஊர்ல ஸ்கூல் எப்படி போறாங்கன்னு தெரியல. நம்ம ஊருக்கு போய் தான் ஸ்கூல் போகணும். ஏய் நான் மறுபடியும் படுக்கிறீங்க. சூப்பரா. நம்ம ஊருக்கு அந்த ஊருக்கு இன்னொரு இதே மாதிரி இன்னொரு மலைக்கு போயிட்டு அந்த மலையில இருந்தா நம்ம ஊருக்கு போக போறோம். இன்னைக்கு நைட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம். மூணாறு போக போறோம். அந்த ஊருக்கு பேரு எந்த ஊரு? மூணார். சூப்பர். இந்த ஊர் பேர் என்ன? காந்தலூர். சத்தமா சொல்லு. கடலூர்ல காந்தலூர். கடலூர் காந்தலூர். போலாமா? எட்டடி எல்லாரும் கிளம்பிட்டாங்க. போலாமா? ஓகே, எந்திரிச்சு ஜம்ப் பண்ணுங்க. அப்பதான் ஹீட் ஏர் உடம்புல. எந்திரிங்க, ஜம்ப். அப்படியே என்னால முடியல. காலை அதுக்குள்ள விட்டுக்கிறியா? இப்படியே வேன்ல ஏத்திடுவோமா? கட்டிலோட ஜம்ப் பெட்டோட. ஓகே. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் உறைஞ்சி போய் கிடக்குது. எண்ணெயா வெண்ணையான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. அப்பாடா, இப்பதான் உருகி ஊத்துது. மூணார் போயிட்டுருக்க வழியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்காரு இந்த இடம். ஒரு டீ எஸ்டேட், ஒரு டீக்கு நடுவில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்கோம். என்ன மாதிரி ஒரு வியூவாக இருக்குன்னு பாருங்கள். பா, முழு மலையும் இன்னும் முழுசாக நமக்கு தெரியல. மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு பாதி மலையை கவர் பண்ணுது. இதெல்லாம் பறிக்கணும். டீ தூள் கிடைக்கும். நான் வைக்கிறேன் செல்லு. ஆட்டையை பிடிக்க வேண்டியதான். ஓகே டன். ஓகேவா? ஒவ்வொருத்தரும் ஒரு போஸ்ட். ரெடி? 1. ஒரே நிமிஷம். அதெல்லாம் இல்ல, இப்படி இப்படி அப்படியாவா? இப்படி ஆளுக்கு ஒண்ணு. ஓகே ஃபைன். இங்கிட்டு பாரு ப்ரோ, இந்த பக்கம் என் பக்கம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். செம்ம கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ். என்ன கலர்ஸ் பாருங்க. எத்தனை விதமான ஃப்ளவரும். குட்டி
என்னடா ஃப்ளவர் இது? பல்பா? குண்டு பல்பு மலர். எஸ் எஸ். எப்படி இருக்கு? உன் கலருக்கு மேட்சா இருக்கு பாரு. சூப்பரா இருக்கு கார்டன். சூப்பரா இருக்குல்ல? இவ்வளவு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ். அப்பா இந்த பூ பாருங்க எப்படி எப்படி இருக்கு. இருக்கு? அப்படியே லீஃப் மாதிரியே இருக்கு. இதுதான். ஆமா. இது லீஃப் தான்டா. இது லீஃப் தான். லீஃப் இந்த கலர்ல இருக்கு. இந்த பாரு இதுல ஃப்ளவர்ன்றது இங்க இருக்கு பாரு. இதுதான் ஃப்ளவர் இதுல. மத்தது எல்லாமே லீஃப் தான் இது. அப்பா ஜாகரி போக ஹேண்ட் ஷோ. அகர்பத்தி. ஈஸியா இருக்கு. இல்ல ஒரே ஒரு பஞ்சா இல்ல. இட்லி பூ மாதிரியா? அங்க இருக்கு. நீ ஒரு கை அப்பா ஒரு கை பிடிங்க. காலிஃப்ளவர் மருக்கு தொடக்கூடாதாண்டா. ஃபோட்டோ எடுக்கிறது இருந்தால் இந்த இப்படி அடியில் வச்சுக்கோங்க. போஸ் கொடுங்க. ஓகே. இது கை வச்சிடக்கூடாது. இந்த பார்த்தீங்களா? ரெண்டாவது நீல வரும். ஓ. மூணாவது இந்த வெள்ளை. அதோட அதுக்கு ஆயுசு தரும் 5 மாதம். ஓ சரி சரி. 5 மாசம் வரைக்கும் இந்த பூ. பூத்த மாதிரி இருக்கும். இந்த பேர் என்ன? இந்த குச்சி இந்த இங்கே இங்கிலீஷில் எழுதி. ஓட போறோம். வேற லெவல். வேற லெவல் கார்டன். பிடிச்சிருக்காமா? மாதிரி பூத்திருக்கு. எங்க இது வச்சிருக்காங்களா? இது இலதா ஆனா பூ மாதிரியே இருக்கு பாரு. கொத்தமல்லி. இன்னும் பூக்கல. டெல்பின். பெருசு போயிருக்கு. 20 நிமிஷத்துல திரும்பிலாம் வர முடியாது. அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ரிவருக்கு வரலாம். பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ரிவர் இந்த கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனில். அப்படியே கீழே வந்தோம்னா இந்த தண்ணி அழகாக ஓடுதுங்க. பாருங்க அங்கே ஒரு காட்டு மாடு நிற்கிது. அதுக்கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு கோபம் வந்தால் ஒரு பஸ்ஸையே கூட முட்டி தூக்கி எரிஞ்சிடும். ஆனால் அது பொம்மை தான் நினைக்கிறேன். அது பொம்மை நல்ல பேருங்க. சார் இறங்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்பவும் சிரமப்பட்டேன், இப்பயும் சிரமப்படுறேன். வந்துருச்சு. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது கஷ்டப்பட்டு 4500 ரூபா கொடுத்து வந்திருக்கேன். இதுலேருந்து நம்ம தேன் எடுத்து குடிப்போம். எதுலேருந்து? நீங்கள் பாட்டுக்கு எதுவும் பண்ணாதீங்க போங்க. அது பெப்பர், அது மாதிரி தான் மிளகு செடி. எல்லாம் மாதிரி தான். எதுவுமே தெரியாமல் எதுவும் பண்ணுறேன். நான் சொல்லுமா கண்ணாடி போடணும். ஓகே நான் வைக்கிறேன். நான் வந்து வைக்கிறேன். வீடியோவா ப்ரோ? சூப்பர்மா வைக்கிறேன். நான் சொல்லும்போது ஓகே ஓடியா கண்ணாடியா? ஒரே சரி நான் சொல்கிறேன். அது மூவா ஓகே ரெடி ரெடி போடு போடு போடு. ஓகே டன். ஓகே இரு ஒரே சொல்கிறேன். ஒரே சார் ஒரே சார் அப்படியே. ஓகே ரெடி ரெடி. ஓகே டேக். ஓகே ரெடி.
ஓ ரெடி ரெடி நான் சொல்லுமா கண்ணாடி போடுங்க. ஓகே ரெடி ரெடி வரேன் 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 வரேன். ஓகே ரெடி 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 கண்ணாடி போடுங்க. ஓகே டன். மறுபடியும் 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 வரேன். ஓகே ஓகே டன். எடிட் பண்ணிக்கலாம். பாய்.